வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமிற்கு அடித்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம். திமுக என்னதான் கூட்டணியை பலப்படுத்தினாலும் நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் வெற்றியடைவது கடினம்தான். பன்னீர்செல்வம் அவர்களும் தற்பொழுது ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசினாலும் தற்பொழுது கிடைக்கின்ற கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் திமுகவின் மீது மக்கள் கடுமையான கோபத்தில்தான் இருக்கிறார்கள். அதிமுகவின் கூட்டணி வலிமையாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக கூடிய அனைத்து வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தோல்வி பயத்தில் என்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இரவோடு இரவாக குடும்ப தலைவிகளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாரோ அன்றைக்கே ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார் என்ற தகவலை எடப்பாடி கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் ஸ்டாலின் அவர்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக அமையும். 2026 சட்டசபை தேர்தலுக்கு பிறகு திமுகவில் உட்கட்சி மோதல் ஏற்படும். கிட்டத்தட்ட கூட்டணிகளாக இருக்கின்ற காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகாவின் கூட்டணிக்கு செல்லும். திமுக தனித்து விடப்படும். அடுத்த 10 ஆண்டுகள் இதுதான் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுக சுக்குநூறாக உடைந்துவிட்டது. இனி திமுகவை எதிர்க்க அதிமுக போன்ற கட்சி கிடையாது என்று ஸ்டாலின் கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது எடப்பாடி அதை மீண்டும் ஒரு முறை மக்கள் மத்தியில் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கிவிட்டார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் 45 நாட்கள் மட்டும்தான் உள்ளது. இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயம் மக்களின் ஆதரவு என்றைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் பக்கமே இருக்கிறது. 5 ஆண்டுகளில் திமுக சொன்ன 524 வாக்குறுதிகளில் எத்தனை சதவீதம் நிறைவேற்றியுள்ளது என்பதை வெள்ளை தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஸ்டாலினால் கொடுக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. ஏனென்றால் சொன்னதை செய்தால் மட்டும்தானே நோட்டீஸாக கொடுக்க முடியும். மக்கள் ஒருபோதும் ஏமாளியாக மாறமாட்டார்கள். இனி வரக்கூடிய ஆட்சி மக்களாட்சியாக, மக்களின் ஒவ்வொரு கடமைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஆட்சியாக அதிமுகவின் ஆட்சி அமைக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் உள்துறை கருத்து கணிப்புகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடிக்கு இதுவே அதிர்ஷ்டம்.